வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, நம்மளோட துணை முதலமைச்சர் அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 50 நாள் இனிமேட்டுக்கு வர 50 நாள் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு தான் சொர்க்கம், இங்கே தான் இருக்க போறாங்க. இந்த எலெக்ஷன் வந்துட்டாலே தமிழ்நாடு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுடலாம், ஏங்க இப்படி சொல்றீங்களே, அப்புறம் நீங்க அது செஞ்சீங்களே, அது இப்பதான் தெரியுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செஞ்சாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அவர்கள் இன்னைக்கு என்னன்னே தெரியல தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது ரீசெண்டா நடந்த விஷயத்தை வச்சு அது எதுக்குன்னு ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் இருக்கார்ல, தமிழ்நாட்டு தலைவர், அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இங்க பாருப்பா, நீ வந்து எது வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இங்க வந்து உண்மையிலுமே 20 எம்எல்ஏ வந்து உங்களால ஜெயிக்க முடியும், அதே மாதிரி அமைச்சரா கூட ஆகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிக்காரு. இவர் இப்ப சொல்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட இருக்குது. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே இதை சொல்லணும், 20 சீட்டு ஜெயிச்சிருவோம். அதாவது அவங்க உறுதியா சொல்றாங்களா, இல்ல எனக்கு அப்படியே லைட்டா அந்த பக்கம் பீகார் பக்கம் போகுது, பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ ஒரு சமயத்தில் ஒரு சம்பவம் பண்ணார்ல, அது மாதிரி ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்னா நம்மளோட நிலைமை பத்தி யோசிச்சு பாருங்க. ஸோ அதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்குமா, பார்க்கறது கூடவே தளபதி விஜய் அவர்கள் இது வரைக்கும் என்னென்ன ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதை பத்திலாம் நான் டீட்டெயிலா போல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களோட விஷயத்தை எடுத்துங்க. எதுக்கடா தளபதி பத்தி விஷயம்னா, அந்த விஷயம் தான் இப்போ வந்து அப்படியே இந்த பக்கம் தாளாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தை மாதிரி வச்சு இந்த பக்கம் தளபதி விஜய் தாளாட்டி எங்க கொண்டு போய் போட போறாங்களே தெரியல. அந்த விஷயத்தை உண்மையிலுமே எடுத்து வைப்பது நம்மளோட அரசியல் பத்தி பேசுறதுனால என்னோட கடமை. அதுக்கப்புறம் நான் வந்து இவர் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, ஆனால் அது இப்படி எல்லாம் பண்றாங்கப்பா, தாளாட்டுறாங்க, தூக்கி கொண்டு அப்படி போடுறதுக்கா அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, விஷயத்துக்குள்ள போலாம். நான் போறதுக்கு முன்னாடி நாம எப்பயும் ரெக்வெஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்தில் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டுல, இந்த அதாவது எலெக்ஷன் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், எந்தெந்த மாநிலத்துக்கு வருதோ அந்தந்த மாநிலத்தில் அப்படியே கூடாரம் போட்டு உட்காந்துருவாங்க போல. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இன்னொரு 50 நாள் வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டையே மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி வச்சிருக்காரு. அப்போ தேர்தல் வந்தாதான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது அவர் இன்டைரக்டா சொல்றாருன்னு வச்சுங்களேன். ஏன் டைரக்டாவே சொல்றாரு, தேர்தல் வந்தாதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், மற்ற சமயத்தில் ஞாபகமே வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, ரைட்டுங்க. அவங்க நீங்க கேட்டீங்களா கேள்வி, இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன முன் வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து 2021 வந்து கோடைக்காலம் வந்துச்சு, 22 வந்துச்சு, 23 வந்துச்சு, 24 வந்துச்சு, 25 வந்துச்சு, 26 தான் உங்களுக்கு கோடைக்காலம் தெரிஞ்சதா? கோடைக்கால சிறப்பு தொகையை எங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களே, ஏன் இந்த 5 வருஷமா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. இதுவும் நீங்க சொன்ன விஷயத்தையும் ரெண்டும் கனெக்ட் பண்ணுங்க. அவர்கள் தேர்தலுக்காக அவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா, அப்ப நீங்க தேர்தலுக்காக இந்த பணம் கொடுத்தீங்களா 5000 ரூபாய், அது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன், ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் கேட்குறாங்க. நீங்கள் பேசுன அந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அதாவது தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த கிளிப் மட்டும் தான் தெரிஞ்சுது, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் வந்து சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போகிறீங்களா, இல்லை நாங்கள் தமிழ்நாட்டுக்காகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல போகிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறீங்க 50 வருடங்களுக்கு மேலாக, ஆனால் இந்நேரமும் நாங்கள் வந்து இப்படி ஏந்திர மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரீங்களே, நாங்கள் இப்படி போடுற மாதிரி எனக்கு நாங்கள் வரப்போகிறது, அதாவது நாங்கள் எப்படி முதலாளித்துவமாக ஆக போகிறது, நாங்கள் எப்போ சமூக நீதி முழுமையாக பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வராரு, யாரு, நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மோடிஜி அவர்கள் பேசினாங்களா அப்படின்ட்டு. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, அவர் தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க நம்மளோட இது வந்து கூட்டணியெல்லாம் பலமாக இருக்குது, 20 எம்எல்ஏ கூட நீங்க ஜெயிச்சிருவீங்கப்பா, பார்த்துருங்க ஜெயிச்சிருவீங்க. சரி, ஜெயிச்சது மட்டும் இல்லை, மினிஸ்டரா கூட ஆகலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டீல் நடக்குமா? இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கி இருக்கிற எடப்பாடி ஐயா அப்படி சொல்லணும். என்னன்ட்டு, ஆமா இவங்க வந்து 20 வெற்றிகரமாக, இவங்க பேசுறது தப்பே கிடையாதுங்க, ஐயோ எம்எல்ஏ சொல்லிடுறாங்க, தப்பே கிடையாது, பேசலாம். ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறாங்களே, மினிஸ்டரும் ஆயிடலாம், ஜெயிச்சிடலாம், ஜெயிக்கிறது எம்எல்ஏ ஆகிறது ஓகே, மினிஸ்டர் நான் கேட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பீகாரோட சம்பவம் தான். நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அந்த பதவியிலிருந்து வந்துட்டு மறுபடியும் வந்து ராஜ்யசபா அதுக்கு போகிறதாகவும், அப்புறம் உங்களுக்கு இந்த கதை மீதி இருக்கிற கதை தெரியும். அது மாதிரி இங்கே வந்து நான் தலைமை தாங்கி எடப்பாடி ஐயா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாசமோ இல்லை ஒரு வருஷமோ இருந்துட்டு மறுபடியும் இவர் வந்து ராஜ்யசபாவை மாறிட்டார், ராஜ்யசபா
சபை மெம்பராக மாறிட்டு இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டா யோசிச்சு பாருங்கள், அப்படி நடந்துருமா? இல்லை நடக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன் அப்படின்னா நடக்காது, என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. ஏன்னா இந்த திராவிட நாட்டில் நம்ம தமிழ் தேசியத்தையும் நம்ம எல்லாமே இது வந்து மிக்ஸ் பண்ணி நாம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். யாரும் இங்கே வந்து இந்திய எதிர்ப்பு இது மாதிரி விஷயங்கள். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டா எல்லாரும் கொதித்தெழுவார்கள். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டது ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி ஜெயிச்சு வந்துருச்சுன்னா ஓகே சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு எடப்பாடி ஐயா தான் முதலமைச்சரா, நீங்கள் இங்கே அப்படி தானே சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கேள்வி வந்து வரும். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுங்க. ஆனால் இதற்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் கேட்ட கேள்வி அப்படி தோணிச்சுங்க. அது நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அது மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்லூர் ராஜ் அவர்கள் அவர் கேட்ட கேள்வி தான் அன்னைக்கு செமையாக போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே, செய்தியாளர் கேட்டோன்னே அவர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து சும்மா கிடையாதுங்க, ஏதாவது ஒரு வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு முன்னாடி வந்துடணும், ஜெயிச்சிடணும், ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட இமேஜை குறைக்கிறதுக்காக இந்த வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லல, செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் யோசிச்சு பார்க்கும்போது இப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தளபதி அவர்கள் வந்தாங்க. வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவரோட கேரியர் டைம் முடிஞ்சு போச்சு. கேரியர் வந்து அவரே சொல்லிட்டு வந்துட்டாரு, கேரியர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா படம் அவர் கடைசியாக வச்சிருந்த அந்த படத்தை டைம் முடிஞ்சிருச்சு, அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது அவருக்கு இருக்கிற கொஞ்சமாக இருந்த அந்த இமேஜ், ஒரு நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ், அதையும் டைம் முடிச்சு விட்டீங்க. ரைட்டு, யோசிச்சு பாருங்க, அவர் எப்படி இருந்தாலும் அப்படியே படிப்படியாக அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது பாருங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மகளிர் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்து, அந்த ஃபங்க்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த விஷயம், மகளிர் தின விழாவை கொண்டாடுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மகாபலிபுரத்தில் நடந்துச்சு. அதில் தளபதி விஜய் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார். பல பிரச்சனைகளுக்கு, த்ரிஷா இஷ்யூ, சங்கீதா அவர்கள் விவாகரத்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து, கரூர் சம்பவம், ஜனநாயகன் இஷ்யூ, இத்தனையும் தலையில் அப்படியே போட்டு குழப்பி அவர் தெளிவாக இருந்த மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்படியே கூலாக வர அப்படியா வந்து நேரில் இப்போ எல்லாத்தையும் தெளிவாக பேசினார். அதில் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். எப்பா இதை பார்க்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு மெய்சில் இருப்பாக இருக்குது. என்ன மெய்சில் இருப்புனா, இதை பார்க்குறவங்களுக்கு கிண்டலாக இருக்கும். ஆனால் அவங்களும் செய்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னெலாம் சொல்லலை. மற்ற கட்சிகளும் செய்யுது அதே மாதிரி தான். இங்கே வந்து மாற்று அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திராவிடம் அப்படிங்கிற அதே கொள்கை வழியாக வரும்போது இந்த விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட உரிமை தொகை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதில் வந்து 2000 ரூபா, 1500, 1000 ரூபானாங்க, 2000 ரூபானாங்க, இப்போ 2500 ரூபா போயிடுச்சு. நானும் திராவிடம் தாண்டா, திராவிட அரசியல் தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபா இந்த பக்கம் எடுத்து உண்மையிலும் சொல்கிறேன், இது எங்கே போய் எப்படி அப்படியே நிற்க போதோ அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சில விஷயங்கள் மனசுக்கு நெருடலாக இருந்தாலும் மனசுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு சாதாரண ஒரு படிக்காதவனாக இருந்தால் கூட ஓகே, அப்படி போயிடலாம். ஆனால் என்னமோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது பொறுத்திருந்து இதை பற்றி வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது டக்குன்னு இன்றைக்கி வந்த நியூஸை அப்படியே எடுத்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு வராரு. நம்ம தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், மகளிருக்கு வந்து இந்த உரிமை தொகை வந்து சேர்த்து கொடுக்கறது அப்படிங்கிறது, எல்லா பஸ்லையும் வந்து பெண்கள் இந்த பிங்க் கலர் பஸ்ஸுன்னு மட்டும் அடிச்சு கிடையாது, நீங்கள் எல்லா பஸ்லையும் நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இது மாதிரி நிறையா திட்டங்களை அவர் வந்து அடிக்கிட்டே வராரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி டீட்டெயில் நான் இன்னைக்கு கருத்து சொல்ல விரும்பல, இது வந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் மட்டும் சொல்லிட்டு இது வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு வீடியோவை அதனுடைய டீட்டெயில்ஸ் அதை அனலைஸ் பண்ணி நல்ல டேட்டாவோட உங்ககிட்ட வரேன். இது சரியா இல்லை தவறா, இல்லை இன்றைய சூழ்நிலைக்கு இது தேவை தான். ஏன்னா வந்து நான் வந்து திராவிட அரசியலிருந்து வந்தவன், அந்த திராவிட கொள்கை, அதாவது அந்த திராவிடத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் செயல்களை நானும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களை அழிப்பேன், அவங்களுக்கு மாற்று சக்தியாக வந்து நான் வந்து நல்ல அரசியல் நல்ல திட்டங்களை நான் மக்களுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அதை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். அது வரைக்கும் உடனே தளபதி விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சாயம் பூசிடாதீங்க. நான் வந்து பொதுப்படையா எல்லாத்தையும் இப்படி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். மறக்காம நீங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் பார்த்துருந்தீங்களா, லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடிக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.